பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் உண்மை உள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன் என்று தீத்து 1வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பொய்யுரையாத தேவன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, என்னாகமம் 23:19வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் எல்லாம் எதுக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதற்கான வசனங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படின்னா அப்போது நமக்கு அவர் நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற கடவது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் அந்த வாக்கு தத்தம் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். அதனால் நீங்கள் ஐயோ இன்னும் நடக்கலையே, பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் பண்ணிட்டாரே, எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்க தேவையில்லை. உங்களுக்கானதை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சொன்ன உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் அவர் நிறைவேற்றி தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் உண்மையில் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லிட்டு அதுக்கு நெகட்டிவாக நம்ம பேசும்போது அதற்கான ஆசீர்வாதத்திற்கு நாமவே தடையாக இருக்கிறோங்க. அதனால் எப்பொழுதும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னா அதில் நம்ம ஸ்திரப்படுத்தி நிலைத்து இருக்கணும். ஆண்டவர் விசுவாசமாக ஆண்டவர் செய்வார்ன்றதில் நம்ம நம்பிக்கையோடு கூட இருக்கணுங்க. இப்படி இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி பாதுகாக்கிறாராம்? தீமை நின்று விலக்கி நம்மளை பாதுகாக்கிறாராங்க. ஆண்டவர் நமக்கு வருகிற ஒரு தீமை, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அந்த தீமையிலிருந்து அந்த அக்னி ஆஸ்திரங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருந்து அதில் நம்ம உறுதியாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா நுகங்கள், ஆண்டவர் நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் தீமைகளையும் விலக்கி நம்மை பாதுகாத்து கொள்வார். நம்மளை மாத்திரம் இல்லைங்க, நம்ம குடும்பத்தை, உற்றார் உறவினர் எல்லோரையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. என் தேவன் நீர் பொய்யுரையாத தேவன் அப்பா. மனுஷன் ஒரு வேளை இன்னைக்கு செய்கிறேன்னு சொல்லுவான் அப்பா, நாளைக்கு மறந்துடுவான் அப்பா. ஆனால் என் தேவாதி தேவன் நீர் எங்களை நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் நீர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா. எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எடுத்து போட்டு அது எல்லா தீமையான காரியத்திற்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைங்க ஆண்டவரை. குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையாய் ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். God bless you all. Thank you.